தசரதர் கேட்டார், உங்கள் கண்களிலுமா? அவர் சொன்னார், சிரித்துக்கொண்டே சொன்னார், ஒரு குழந்தை திருமணமாகி போகும்பொழுதே நம் உள்ளம் எத்தனை பதபதைக்கிறது. ஒரே நேரத்திலே 4 குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி இருந்த வீட்டிலிருந்து ஒரே சமயத்திலே 4 குழந்தைகளும் புறப்பட்டு போகின்ற அந்த நிலை வந்தவுடன் ஆனந்தமான கண்ணீராக இருந்தாலும் அந்த பாசம் பொங்கி, அந்த பாசத்தின் பொங்கி வழிந்ததுதான் இந்த கண்ணீர். சிறப்பாக புறப்பட்டு போனார்கள். ஆனந்தமான முறையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று தசரதர் கத்துகிறார். எதிரே வந்தவர் பரசுராமர். பரசுராமா, பரசுராமா, இப்பொழுது ஏன் வந்தீர்? இப்பொழுதுதான் என் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நான் அயோத்தி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீர் வந்தீரே. வசிஷ்டரே, நான் புறப்படும் பொழுதே சொன்னேனே, சகுனங்கள் சரியில்லை என்று சொன்னேனே. நீங்கள் சொன்னீர்கள், அந்த சகுனமெல்லாம் திருமணத்தின் பிறகு பார்க்க வேண்டாம், திருமணம் முடிந்து விட்டது என்று நன்றாக நடக்கும் என்று சொன்னீரே. எதிரே பாருங்கள், பரசுராமன் வந்து கொண்டிருக்கிறானே என்று கதறினார் தசரதர். பரசுராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான். ஜமதக்கினி முனிவருக்கு மகனாக தோன்றியவர். அவருடைய தாய் பேர் ரேணுகாதேவி. அந்த ரேணுகாதேவி என்ன செய்வாளாம்? அன்றாடம் கங்கையிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கை கரையில் உள்ள ஈர மணலை எடுத்து ஒரு குடம்போடு பிடித்து அதிலே கங்கை தண்ணீரை மொண்டு கொண்டு வருவாளாம். அந்த கற்பின் சக்தி தண்ணீர் ஒழுகாதாம். ஒரு நாள் ரேணுகாதேவி வர தாமதமாகிவிட்டது. ஜமதக்கினி முனிவர் தன் ஞான திருஷ்டியால் பார்த்தார். ஒரு கந்தர்வன் தன் மனைவியோடு நீராடி கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை அந்த ஜலக்கிரடியை பார்த்து கொண்டு நின்று விட்டார் ரேணுகாதேவி. கடும் கோபம் கொண்டார். தன் மகன்களை அழித்தார். என் அருமை மகன்களே, ஒன்று பாருங்கள், இன்றைய தினம் உன் தாய் கற்பை இழந்து விட்டார். பிறர் குளித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கலாமா? ஆகினால் நான் தீர்மானம் செய்து விட்டேன், அவள் கொல்லப்பட வேண்டியவள், அவளை கொண்டு போடுங்கள். ஒரு பெற்ற தாயை எந்த மகன் கொல்ல முற்படுவான்? ஆனால் பரசுராமருக்கு தெரியும், அந்த காரியத்தை நாம் செய்யாவிட்டால் அப்பா எல்லாரையும் சபிச்சு சாம்பலாக்கிடுவார். ஒரு திட்டத்தை தீட்டினார். தந்தையே, தங்கள் ஆணையை நான் நிறைவேற்றுகிறேன். எனக்கு ஒரு சன்மானம் நீங்கள் தர வேண்டும். கேள், நான் சொன்னதை நீ நிறைவேற்றிவிட்டால் நீ கேட்கின்ற சன்மானம் தருகிறேன் என்றார் ஜமதக்கினி. எடுத்தார் கோடாலி, வெட்டினார் ரேணுகாதேவி, 2 துண்டாக போனாள். மிக்க மகிழ்ந்தார். என் சொல்லை நீ தட்டாமல் செய்தாய் என் அன்பு மகனை என்று சொன்னவுடன் கைகூப்பி தந்தையை, தாங்கள் எனக்கு தருவதாக வாக்களித்து சன்மானம் தர வேண்டும். கேள், இறந்து போனவர்களை பிழைப்பிக்க வைக்கும் சஞ்சீவினி வித்தை உங்களுக்கு தெரியும். அந்த வித்தையை இப்பொழுது சொல்லி, மந்திரத்தை சொல்லி, இறந்து போன என் தாய் உயிர் பெற்றெழ வேண்டும். ஒரே கல்ல 2 மாங்காய். தாயை கொன்றது போலும் கொன்றார். அந்த கொன்ற தாயை மீண்டும் உயிரோடு எழுப்பிவிட்டார் பரசுராமர். அப்படியேற்பட்ட ஜமதக்கி முனிவரை முன்விரோத காரணத்தினாலே கார்த்த வீரியாச்சரன் என்ற ஒரு சத்திரிய மன்னன் கொன்றுவிட்டான். தன் மீது ஆசையும் பாசமும் அன்பும் பண்பும் பொழிந்த கணவன் இறந்ததை ரேணுகாதேவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. போய்விட்டீரே, போய்விட்டீரே, என்னை விட்டு போய்விட்டீரே என்று கதறிக்கொண்டிருந்தால் அருகில் பரசுராமன் இருக்கும் பொழுது துக்கத்தின் எல்லைக்கு போனவள் தன் மார்பிலை 21 முறை அடித்து கொண்டு போனீரே, போனீரே என்று கதறியதை பார்த்த பரசுராமர் வெகுண்டார், எழுந்தார். எந்த ஒரு சத்திரியனால் என் தந்தை கொல்லப்பட்டானோ, அந்த துக்கத்தினால் என் தாய் 21 முறை மாரிலே அடித்து கொண்டாளோ, ஏ சத்திரிகளே, எங்கு நீங்கள் இருந்தாலும் 21 தலைமுறை உங்களை வெட்டி கொண்டு சாய்ப்பேன் என்று சபதம் செய்தார் பரசுராமர். அந்த பரசுராமருக்கு அனைத்து சத்திரியர்களும் ஒன்றுதான். ஆனால் ஒன்றே ஒன்று நிபந்தனை இருந்தது, விதிவிலக்கு. அப்பொழுதுதான் திருமணம் என்று ஆகியிருந்தால் அவர்களை 1 வருடம் கொல்ல மாட்டார். பல சத்திரிய மன்னர்கள் எல்லாம் கொன்றார். தசரதரை கொல்ல வந்தபொழுது தசரதர் கையிலிருந்து காட்டினார் ஒரு மஞ்ச கயிறு. பரசுராமா, இந்த வருடம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தவரும் வந்தார், மீண்டும் மஞ்ச கயிறு. இப்படியாக 60,000 மனைவிகள், 60,000 வருடங்கள் அவரை அலக்கழித்து 21 தலைமுறையும் முடிகின்ற நேரம். கணவன் இறந்ததை கண்ட ரேணுகாதேவியால் துக்கத்தை தாழ முடியவில்லை என்று சொன்னேனே, அவர் ஒரு நாள் நெருப்பை மூட்டி குளித்து விட்டார்கள். உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு.
அருகில் இருப்பவர்களாம் அவளை தூக்கி காப்பாற்றிட புடவை எரிந்து போய்விட்டது. உடனே அருகில் இருந்த ஒரு வேப்ப மரத்தை ஒடித்து அதை ஆடையாக்கி அவளுக்கு கட்டினார்கள். நெருப்பு காயம்பட்டதனாலே உடையெல்லாம் முத்து முத்தாக தோன்றிற்று. அவர்கள்தான் இன்றைய தினம் நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் முத்து மாரி அம்மன். இன்னும் கிராமங்களிலே ரேணுகாதேவி அம்மன் என்றே கூட அம்மனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படியேற்பட்ட பரசுராமன் எதிரின்று கொண்டிருக்கிறார். தசரதர் சொன்னார், பரசுராமா, 21 தலைமுறை முடிந்து விட்டது, உங்கள் சபதம் நிறைவேறிவிட்டு நிமிர்ந்து விட்டது. சிரிச்சார். தசரதா, நான் போட்ட சபதம் முடிந்து விட்டது என்பது எனக்கு தெரியாதா? அந்த கணக்கு எனக்கு தெரியாதா? அதற்காக நான் வரவில்லை. கேரள எல்லையிலே தவம் செய்தேன். இடிபோடு சத்தம் கேட்டது. யாது காரணம் என்று வினவின போது சொன்னார்கள், உன் மகன் ஏதோ வில்லை எடுத்து ஒடித்தானாம், அந்த சப்தம் என்று சொன்னார்கள். ஜனகரிடமிருந்த அந்த வில் ஏற்கனவே ஒடிந்து போன ஒரு வில், அதை எடுத்தான் கீழே விழுந்து விட்டது. இவர் ஒன்றும் புதிதாக அதை ஒடிக்கவில்லை. உன் மகன் ராமனுக்கு அந்த ஆற்றல் உண்மையிலே இருக்குமே, ஆனால் என்னிடம் விஷ்ணு கொடுத்த வில் இருக்கிறது, அதை எடுத்து நான் ஏற்றி சொல். நடுங்கி போயிட்டார் தசரதர். ஏனென்றால் பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரம், பிராமண மகரிஷி, கோபத்துக்கு மேற்பட்டவர். ராமர் மெல்ல வந்தார், சிரித்தபடியே சொன்னார், மகரிஷி, தாங்கள் கூறுகின்ற நிபந்தனை யாம் ஏற்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் தாங்கள் ஒரு பிராமணர். என் அம்பரா துணியிலிருந்து புறப்பட்ட அம்பு உங்களை கொல்லாது விடாது. அந்த பாவத்தை செய்ய நான் விரும்பவில்லை. வேறு எதையாவது பணையம் வைக்கலாம் என்று சொல்ல, நான் இதனால் வரை செய்த தவ புண்ணியம் அனைத்தையும் அசுர கலைகளையும் பணையம் வைக்கிறேன் என்று பரசுராமர் சொல்ல, அம்பை எடுத்தார் ராமர். கையை பிடித்து இழுத்தார் சீதை. ஏன் சீதை என் கையை பிடித்து இழுக்கிறாய்? என் ஆற்றலே உனக்கு சந்தேகம் வந்து விட்டதா? இல்லை பிரபு, இப்பொழுதுதான் மிதிலையிலே ஒரு வில்லை நான் ஏற்றி பிடித்தீர்கள். அந்த வில் ஒடிக்கப்பட்டு என்னை திருமணம் செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு வில்லை நான் ஏற்றி அதை ஒடித்தாள். ஓ, மீண்டும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வோன் என்று எண்ணியாகோ? இல்லை சீதா, இந்த இப்பிறவிற்கு இருமாந்தரை சிந்தனையாலும் தொடேன். இந்த ஒரு பிறவியிலே இன்னொரு பெண்ணை நான் திருமணம் செய்வேன் என்றா எண்ணினாய்? நான் மனதார கூட மற்றொரு பெண்ணை நினைக்க மாட்டேன் என்றார். இதுதான் ராமாயணத்தினுடைய ஒரு தனித்தன்மை. ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், அதுதான் ராமர். ராமரின் குணாதிசயங்களை சொல்ல வேண்டுமென்றால் 3 சப்தங்களிலே 3 வரிகளிலே வேண்டாம், 3 வார்த்தைகளிலே சொல்லிவிடலாம். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். பரசுராமருடைய வில் நாணேற்றப்பட்டது. மகிழ்ந்தார். ஒரு அவதாரம் மற்றொரு அவதாரத்தை பார்க்கிறது. தான் கற்ற வித்தைகள் அனைத்தும் கொடுத்து அஸ்திரங்களை எல்லாம் ராமனிடம் கொடுத்தார். ராமர் அதை வாங்கி கொண்டு மேலே வர்ணனிடம் ஒப்படைத்து விட்டு புறப்பட்டார்கள் அயோத்திக்கு. ராமாயணத்திலே வர சில கதாபாத்திரங்கள் மறைந்துவிடும். அப்படி மறைந்த முதல் கதாபாத்திரம் விஸ்வாமித்திர மகரிஷி. இனி அவர் ராமாயணம் முடிகின்ற வரை வரமாட்டார். பரசுராமரும் வரமாட்டார். அயோத்திக்கு சென்றார்கள். சிறந்த வரவேற்பு. தங்கள் நாட்டு இளவரசர்கள் திருமணமாகி அயோத்தி வருகிறார் என்ற உடனே அயோத்தி மக்களெல்லாம் வீடு பெருக்கி கோலமிட்டு குத்து விளக்கேற்றி நிறைய பாட்டுகளை இசைத்து வரவேற்றார்களாம். எனக்கு நன்றாக கவனம் இருக்க, கிராமங்களில் கூட அந்த காலங்களிலே வெளியூரில் கல்யாணம் ஆகி பிள்ளை மாப்பிள்ளை வந்தால் அந்த கார் வரும், அப்போல்லாம் வண்டி வரும். வீட்டில் இருக்கிறவெல்லாம் அவங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சுருப்பா, குத்துவலை கூட ஏற்றி வைப்பா. கொஞ்சம் உறவுக்காரன் இருந்தால் அந்த வண்டி நிற்க சொல்லி அவளை இறக்கி ஒரு ஆரத்தி எடுத்து அனுப்புவாள். இதெல்லாம் அந்த காட்டில் அந்த பழக்கங்கள்லாம் இருந்தது. இப்படியே சீரும் சிறப்புமாக ஊர் மக்கள் எல்லாம் அன்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் ராமாயணம் நடக்க வேண்டுமே. வந்தான் விதிபுருஷன். நேற்றைய தினம் சொன்னனே, அவ்வப்போது வருவான் விதிபுருஷன் என்று. இப்பொழுது வந்த விதிபுருஷன் தசரதன் நாக்கிலே வந்து நின்றான். பரதனையும் சத்ருக்குணனையும் அடைத்தார் தசரதர். என் அருமை மகன்களே, கேகை நாட்டிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. உங்கள் மாமனார் உங்களை அங்கே வர ஆசைப்படுகிறார், மைத்துனர் வந்து சொன்னார் என்று சொன்ன உடனே
அனைவருக்கும் நமஸ்காரத்தை செய்துவிட்டு பரதனும் சத்ருகுணனும் புறப்பட்டு கேகை நாட்டுக்கு போனார்கள். இதில் என்ன விதின்னு கேட்குறீங்களா? இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகின்ற ஒரு காட்சி, ராமனை காட்டுக்கு போகின்ற கைகையை சொல்லக்கூடிய கட்டத்திலே பரதன் அங்கே இருந்திருப்பானே, ஆனால் அது நடைபெற்றே இருக்காது. அது நடைபெறவே இல்லை என்றால் ராமாயணமே இருக்காது. அதனால்தான் முக்கியமான நிகழ்வுகளை விதி திருப்பி விடுகிறது என்று நேற்றைய தினம் சொன்னேன். ஒரு நாள் கண்ணாடியிலே தன்னை பார்த்து கொண்டார் தசரத மகாராஜா. தலைமுடி நரைத்திருந்தது. தசரதின் தலைமுடி நரைக்கவில்லை ஐயா, அந்த ராவணனின் தலையெழுத்து நரைத்து விட்டது. நரையும் திரையும் மூப்பும் வந்ததனாலே வசிஷ்டரை அழைத்து, இனி ஆட்சி பொறுப்பை என் மகன் ராமபிரானிடம் ஒப்படைத்து விட்டு நான் வானப்பிரஸ்தம் செல்ல ஆசைப்படுகிறேன் என்றார் தசரதர். மற்ற சிற்றரசர்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிய வேண்டும் என்று சொல்ல, அவர்கள் அனைவரும் இதை மிகவும் விரும்பினார்கள் என்று சொன்ன உடனே தசரதனுக்கே கொஞ்சம் வந்ததாம். அப்படி என்றால் என் ஆட்சியை விட என் மகன் ஆட்சி நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறார்களா? நாள் குறிக்க சொல்ல, நாளையே நல்ல நாள் என்று சொல்ல, ஆர்த்தனர் வேர்த்தனர் தடித்தனர். ஊர் மக்களெல்லாம் கொட்டப்பட்ட முரசு சப்தத்தை கேட்டு தங்கள் ராஜகுமாரன் ராமச்சந்திர மூர்த்திக்கு நாளைய தினம் மகுடாபிஷேகம் என்ற செய்தி கேட்டு ஆனந்தத்திலே துள்ளினார்களாம். அன்பர்களே, ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மில் யாருக்கேனும் கண் தெரியாமல் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், வாய் பேசாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கென்று ஒரு பெயர் உண்டு. நொண்டி நடராஜன் எங்கே, செவிட்டு செல்லம்மா வந்தாளா, குருட்டு குப்பம்மா போய்விட்டாளா என்று கேளாதீர்கள். ஏற்கனவே அங்கஹீனத்தினாலே மனம் உடைந்து போனவர்கள் அதை சுட்டி காட்டும் பொழுது, தூண்டி காட்டும் பொழுது எப்படி துடிப்பார்கள் தெரியுமா? அங்கஹீனமானவர்களை நீங்கள் உதவி செய்ய முயற்சிப்பீர்கள், அன்றேன் அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். கைகேயிடம் உடன் வந்தவள் மந்தரி என்ற ஒரு செவிலித்தாய். அக்காலங்களிலே பெண்களை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவர்களோடு ஒரு வேலைக்கார பெண்மணியும் சேர்த்து அனுப்புவார்கள். காரணம், தன் பெண்ணுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அவரை அவ்வப்போது நினைவூட்ட அவளுக்கு உதவி செய்ய அனுப்புவாள். இப்போது கூட வட இந்தியாவில் இருக்கிறது அப்படி. அப்படி இந்த செவிலித்தாயாக வந்தவள் மந்தரை. மந்தரையின் முதுகு கூணலாக இருந்தது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார். தசரதர் ஒரு காரியத்தை செய்தார். நமக்கெல்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய விஷயம், ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தால் 2 ஓர்படிகளுக்கு குழந்தைகள் இருக்கிறது. ஒரு ஓர்படி குழந்தைக்கு அதிகமான பால் கொடுத்தால், நெய் கொடுத்தால் என்றால் மற்ற ஓர்படி சாதாரணமாக அதை பற்றி பேசுவது உண்டு. அவள் குழந்தைன்னா அப்படி விருந்து ஊற்றான்னு. தசரதர் ரொம்ப கெட்டிக்காரு. ஆகினால குழந்தைகளை மாற்றினார். பரதனை கௌசலியிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னார், ராமபிரானை கைகையிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னார். ஆக ராமபிரான் கௌசல்யக்கு பிறந்தாலும் வளர்க்கப்பட்டது முழுமையாக கைகேயி கையால் தான். அந்த கைகேயிக்கு செவிலித்தாயாக வந்த மந்தரியின் முதுகு கூணல் என்ற உடனே குழந்தை தவறான எண்ணத்தில் இல்லாமல் கூணலை நிமிர்த்துகிறேன் என்று ஒரு மண் உருண்டையை எடுத்து நானேற்றி அடித்திட கூணல் நிமிரவில்லை, ஆனால் உள்ளம் கூனி போய்விட்டது. என்னுடைய கூணலை சுற்றி காட்டுகிறான் இவன் என்று எண்ணி அன்றைய தினம் வஞ்சத்தன்மை கொண்டு இவனே நான் பழி வாங்குவேன் என்று தீர்மானம் செய்தாள். ஆர்த்தனர் வேர்த்தனர் தடித்தனர் என்றவுடன் எதற்காக வேறுகிறீர்கள், ஏன் இந்த கும்மாளம் என்று கேட்டவுடன் தங்களுக்கு தெரியாதா, நாளைய தினம் ராமச்சந்திரமூர்த்திக்கு முடிசூட்டு விடா. யார் சொன்னது? ராஜா அறிவித்திருக்கிறாரே. ஓடினாள் ஓடினாள். அன்பர்களே, ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வேலைக்காரிடம் எவ்வளவு வேண்டுமானாலும் நெருக்கமாக பழகுங்கள், நிறைய அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுங்கள். ஆனால் தொட்டு பேசுவதற்கு மட்டும் தாங்கள் அனுமதிக்கக்கூடாது. திரு எஸ் குமாரசாமி அவர்கள், ரிட்டையர்ட் டிஜிபி அவர்கள், IPS,
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருகை என்று வரவேற்கிறேன். அந்த வேலைக்காரியை தொட்டு பேசக்கூடாது, ஒரு கோடு போட்டு பழக வேண்டும். உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்க வேண்டும். ஓடினால் மந்தரை உலுக்கி எழுப்பினால் தூங்கிக் கொண்டிருந்த கையை திடுக்கிட்டால் இரவு நேரத்திலே உலுக்கி எழுப்பின்ற காரணம் யாதோ? என்ன அப்படி அவசரம் வந்துவிட்டது என்று சொன்னவுடன் சொன்னால், எல்லாம் குடிமூழ்கி போய்விட்டது. எத்தனை ஆசையாக நான் உன்னை வளர்த்தேன் தெரியுமா கைகை? உன்னோடு எத்தனை ஆர்வத்தோடு இந்த அரண்மனைக்கு நான் புகுந்தேன், அத்தனையும் வீணாகிவிட்டது. என்ன சொல்லுகிறாய் என்று புரியவில்லையே இரவு நேரத்திலே. நீ வேலைக்காரியாக மாறப்போகிறாய். உன் மகன் பரதன் அடிமையாக போகின்றான். ஆம், உன் சக்களத்தை கௌசல்யின் மகன் ராமபிரானுக்கு முடிசூட்டலாம். ராமனுக்கு முடிசூட்டலா என்றாள் கைகை. ஆம் என்று சொன்னவுடனே, உண்மையா உண்மையா என்று 3 முறை கேட்டால், கழுத்தில் இருந்த மாலையை கயிற்றி கொண்டு, இது போல நல்ல செய்தியை நீ சொன்னதற்காக என்னுடைய பரிசாக ஏற்றுக்கொள். வாங்கினால் மந்தரை தூக்கி எறிந்தார். உன் வாழ்வு அழிந்து போகிறது, நீ அடிமையாக போகின்றாய், உன் மகன் பரதன் வேலைக்காரனா மாறப்போகிறான் என்ற செய்தி நான் சொல்லிக் கொண்டிருக்கையில் ஏதோ எனக்கு பரிசல்லவா கொடுத்து கொண்டிருக்கிறாய். மந்தரை, இத்தகைய புத்தி உனக்கு எப்படி வந்தது? எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் தனக்கும் அல்லை அல்லை நீ, அத்தருமமே நோக்கின் உனக்கும் நல்லை அல்லை. எனக்கு நல்ல புத்தியா சொல்ற? எனக்கு நீ நல்ல புத்தி சொல்லல. என் பிள்ளை பரதனுக்கு நல்வழி காட்டல. உனக்கே நல்ல காரியத்தை நீ செய்து கொள்ளவில்லை. அவ்வளவு பாசம் ராமபிரான் மேலு. வளர்த்தாள் இல்லையா? பொதுவாக பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் அதிகம்னு சொல்லுவா. பார்த்தா மந்திர எப்படியாவது மனசை கலைக்கணுமே. ஒன்றை தெரிந்து கொண்டால், பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு இயற்கையான குணம், அவர்களை எத்தனை முறை நீங்கள் ஏசினாலும் பொறுமை என்ற சிகரத்தில் இருந்து பொறுத்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் பிறந்த வீட்டை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் பொங்கி எழுவார்கள். அதை புரிந்து கொண்ட மந்திரை சொன்னால், கைகேயி உனக்கு புரியாமல் போய்விட்டதே, அந்த ஜனகனுக்கும் உன் தந்தை கேகை நாட்டு மன்னனுக்கும் முன் விரோதம் இருக்கிறது. இப்படி முடிசூட்டப்பட்டு விட்டு சீதையை முடிசூட்டப்பட்டு விட்டாள். பட்டத்து ராணியாக சீதை வந்து அமர்ந்து விட்டாள். ஜனகர் உன் தந்தை மீது படையெடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. இது ஒன்று கேட்டாலும் இல்லையோ, கைகை துடித்து போனால் மாறி போனாள். மந்தரே, ஏன் எனக்கு இது இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டது? நான் புரியாமல் போய்விட்டேனே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் இதற்கு சுலபமான வழி இருக்கிறது. உடனடியாக ராமனுக்கு சூட்டப்படுகின்ற மகுடத்தை நிறுத்த வேண்டும். அதே இடத்தில் உன் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். எப்படி சாத்தியமாகும்? ஏன் ஆகாது? சம்பராசன யுத்தத்திலே உன் கணவர் உனக்கு 2 வரன்களை தந்திருக்கிறார் அல்லவா? ஒரு சமயம் சம்பராசனுக்கும் இந்திரனுக்கும் யுத்தம் நடக்க தசரதர் இந்திரனுக்கு உதவி பண்ண போனார். அந்த தசரதரோடு உடன் சென்றவள் கைகை. அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுகின்ற இடத்திலே பெண்மணி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கையை அரசியல் தெரிஞ்ச பெண்மணி தசரதோடு